ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ. ரோஸ் செடியில் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். எப்பயும் போல தான் இருக்காங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு புது தளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே மெயினாக ரோஸ் செடி பூத்து முடிச்சதுக்கப்புறம் நான் கட் பண்ணி விட்டோன்னா அடுத்த தளிர்கள் வரதான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு எப்பயும் போல் இலையை கீழே போட்டுறது. தங்கம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பூ பூத்துட்டாங்க. அழகான ஒரு பூ வந்துடுச்சு. அடுத்து இங்கே ஒரு மொட்டும் வந்துட்டாங்க. ரோஸ் செடி நல்லா தான் வர்றாங்க. உங்களுக்கு ரொம்பலாம் நான் ரொம்ப மெயின்டைன் பண்ணவும் இல்லை. வளர்கிறாங்க. பூ வச்சதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுறேன், அவ்வளோதான். நல்லா எல்லா இலையும் கட் பண்ணி விட்டோன்னா புது குட்டி 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 தளிராக திருப்பி எடுத்தாப்புல நல்லா பூக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் பாருங்கள், இதில் வளர்ந்துட்டாங்க. இதில் கொஞ்சம் இப்போ தான் கட் பண்ணி விட்டுருக்கேன், பூ முடியட்டும் அப்படிங்கிறக்காண்டி. இது எல்லாம் பூத்து முடிச்சதுனால கட் பண்ணி விட்டோம்னால எவ்வளோ குட்டி குட்டி தளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நம்ம இலை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடுறதுனால தான் நம்மளுக்கு பூக்கள் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இத்தனை தளிர்களுக்கு அதிகமான மொட்டு வச்சு வந்துடுவாங்க. பார்க்குறக்கே அழகாக இருக்கும். இவங்க இதுக்கு முன்னாடி அதனால கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க பாருங்க. செம்பருத்திலையும் அவ்வளோதான். நம்ம கீழே வச்சுருந்தோம்னா மெயின்டைன் ரொம்பலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. அதுவாட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. கீழே இருக்க எல்லா பூச்செடிகளும் அழகாக பூ பூத்துட்டு தான் இருக்குது. செம்பருத்திலாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னா பூலாம் அவ்வளோ பூ பூக்குது. இங்கே இருக்கவங்க கம்மியாக தான். மாடி தோட்டத்தில் எல்லாமே கம்மி தான். நம்ம கொடுக்குற உரத்தை வச்சு தான் அவங்க வர்றாங்க. குட்டி குழந்த மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. இவங்களாம் இப்போ தான் கட் பண்ணி விட்டேன். வெயிலுக்கு அப்புறம் எல்லாம் தளர்ந்துட்டாங்க. கூட ஒருத்தர் உழவித்துறார். இங்கே பாருங்க, சச்சின் உங்கள் முகத்தை காமிங்க. சச்சின் அவர் ஏதோ தேடிட்டுருக்கார் பாருங்க. நான் பக்கத்தில் பார்க்கக்கூடாது, தள்ளி நின்று பார்க்கணும். இப்போ தான் கொண்டு வைக்க ஆரம்பித்தேன். வெயிட்டிங்கில் இருக்காங்க. புறா போயிடுச்சு. அது ரவுண்டு போயிட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. கிளிகள் நாங்கள் எப்போ போகணும். ஒருத்தன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கார், அணில். உட்காந்து சாப்பிட்ற அழகே தனியாக இருக்கும். சரிடா, லாங்கில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு கோயில் இருக்குது. ஆனால் அந்த கோயிலுக்கெல்லாம் நான் போனதே இல்லை. ஆனால் சவுண்டு மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கனக்குள்ளே இருக்குன்னு கூட தெரியல எனக்கு. எனக்கெல்லாம் இல்லை என்னன்னு தெரில. வானம் அவ்வளோ க்ளீனாக இருக்கனால வீட்டை சுற்றி இருக்க மலைகள்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வேறு யானை மலையை அவ்வளோ அழகாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உட்காந்துருக்க பாருங்கள் வெயிட்டிங்கில். கீழே இறங்கிட வேண்டியதான். மாடி தோட்டத்துக்கு வருது. இங்கே ஒரு வானவில் வந்திருக்கு. இங்கே பாருங்களேன், பார்க்கவே இல்லை. காலையிலேயே வானவில் செம. மழை மேகமே இல்லை, வானவில் வந்திருக்காங்களே. இதுக்கு தான் காலையிலே நான் ஓடி வந்துடுது. ஏதாவது ஒரு தரிசனம் எப்படியாவது இந்த இயற்கையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. வானம் அழகாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி எதார்த்தமாக எடுக்கிறேன். இங்கே பாருங்க, வானவில்லே இருக்குது. ஷோ ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சந்தோஷத்தையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். சச்சி சாப்பிட போகிறேன் விரட்டிக்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மழை மேகம் இல்லைனாலும் வானவில் வந்துருக்கு. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லோரும் என்னையே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள்.
நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம், நீ கிளம்புப்பா அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க. சரி, வேறு கூட்டிகிட்டு கிளம்பிட வேண்டியதான். வாங்கப்பா போவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சந்தோஷமான வீடியோவோட முடிச்சுக்கிறோம். கொஞ்சம் தொடர்ச்சியாக போட பார்க்கலாம்.